வெல்கம் டு டி டிசைன். இன்னைக்கு நம்ம டிசைனிங்ல பார்க்க போறது ட்ரேசிங் பண்றதோட செகண்ட் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஆரி ஒர்க் ட்ரேசிங் மெத்தட். வீடியோக்களை பார்த்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மட்டும் ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரணும் கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரி மெத்தடில் எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் கலர் ஜெராக்ஸில் பீகாக் டிசைன் A4 சீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்பன் பேப்பர், அதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து பென்சிலில் தான் நீங்கள் ட்ரேஸ் எடுக்கணும். இந்த ஒயிட் துணியில் தான் இந்த ட்ரேஸ் எடுக்க போகிறேன். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஒயிட் துணி நான் வச்சுருக்கேன் கீழே. அதுக்கப்புறம் ட்ரேசிங் பேப்பர் வச்சுக்கோங்க. சும்மா நான் ட்ரையலுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இந்த ஒயிட் துணியில் நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இது கரெக்டாக கார்பன் பேப்பர் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் A4 சீட்டு மேலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் எம்ப்ராய்டிங் போடுறதுக்காண்டி கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக ஃப்ரேம் போட முடியாது. அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிக்கிட்டே வாங்க. நீடில் பென்சில் இல்லாமல் இந்த மாதிரி பென்சில்னா உங்களுக்கு அழுத்தி மார்க் பண்ணும்போது சரியாக வரும். அதனால் நீடில் பென்சிலை விட இந்த மாதிரி அப்சரா பென்சில் எடுத்துக்கோங்க. இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் இப்போ கோல்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கோல்டுக்கு கூட நீங்கள் 2 லைனாக இப்படி போட்டுருங்க. அதே மாதிரியே எம்ப்ராய்டிங் போட்டுடலாம். இந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங், அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் இவங்க போட்டிருக்காங்க. நான் நெட்டில் இருந்து இதை எடுத்து இப்போ நான் உங்களுக்கு ட்ரேஸ் எடுத்து காமிக்கிறேன் ஆரி மெத்தடில். இதில் இருக்கிற மாதிரியே வரைங்க. லைட்டாக அதில் நீங்கள் தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா கூட அதே மாதிரியே விழுந்துடும், அழிக்க முடியாது. அதனால் நீங்கள் கரெக்டாக அங்கிட்டு இங்கிட்டு நகராமல் கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிருங்க. லைட்டாக கொஞ்சம் நகண்டாலுமே அதாவது டிசைன் மாறிடும். டிசைன் மாறுறது இல்லாமல் இதை அழிக்க முடியாது. பென்சிலில் வரைஞ்சாலுமே உங்களுக்கு அழிக்க முடியாது. அதனால் கரெக்டாக வரைங்க. ட்ரேசிங் எடுக்கிறது வந்து 3-4 மெத்தடில் இருக்குது. ஆரி மெத்தடு, அதுக்கப்புறம் இதுக்கு எம்ப்ராய்டிங் மெத்தடு, அதுக்கப்புறம் சாக் பீஸில் கூட வரைஞ்சி கூட நீங்கள் இப்போ சேரீயில் என்ன மாடல் இருக்கோ அதே மாடல் நீங்கள் சாக் பீஸில் வரைஞ்சி கூட நீங்கள் அப்படியே அச்சு எடுத்துக்கிறலாம். அதனால் 2-3 மெத்தடில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறது வந்து 2வது மெத்தட், அதாவது ஆரி மெத்தடில் உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து நான் உங்களுக்கு சாக் பீஸில் வரைஞ்சி காமிச்சிருப்பேன். அதுவும் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் எம்ப்ராய்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அது கரெக்டாக நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து மார்க் பண்ணி இதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது ஹோல் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அது அதாவது ஒரு 2-3 பேப்பரில் நிறைய டிசைன் நீங்கள்
இப்போ நான் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு வாட்டி எடுத்து பார்ப்போம். ஏன்னா எங்கேயாச்சும் சப்போஸ் வரையலைன்னா நீங்கள் ஃபுல்லாக எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் இப்படி பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே நான் வரையலை, இப்போ இன்னொரு வாட்டி நான் இங்கே வரைஞ்சிக்கிறணும். அதனால் நீங்கள் இப்படி எடுத்து பார்க்கும்போது இப்படி கையை வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஏன்னா மறுபடியும் நீங்கள் இதே மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் நகன்றும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி ஃபுல்லாக எடுத்துடாதீங்க. 2-3 இடத்துல சப்போஸ் வரைய முடியலைன்னா இது மாதிரி நீங்கள் மறுபடியும் வச்சு கூட நீங்கள் வரையலாம். இங்கே நான் வரையாமல் விட்டுட்டேன், அதனால் மறுபடியும் நான் வரைகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியும் நீங்கள் ட்ரேஸ் எடுக்கலாம், என்ன டிசைன் வேணாலுமே. இப்போ நான் இதை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ நான் இது உங்களுக்கு எப்படி எம்ப்ராய்டிங் போடுறதுன்னு நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இது செகண்ட் மெத்தட். இது மாதிரி கூட நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கரலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.